சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ இந்த தோட்டம் பராமரிப்பு இதெல்லாம் எப்போ வேலைகள் ஆரம்பிச்சீங்கன்னா? இது வந்து ஒரு 5 மாசம் ஆயிடுச்சுப்பா. ஒரு 5 மாசமா இந்த பிளானிங் வச்சு வேம ஜரூரா முடிச்சேன். சின்னதாக தான் வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் வைக்க ஒரு திருப்தியா பண்ணணும். இந்த இடத்துல வந்து உட்காரும்போது ஒரு மன சாந்தம் இருக்குன்றக்காக இந்த கார்டன் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுப்பா. நடக்கும்போதே நல்லா இருக்குண்ணே. ஆமா, அதுக்கு தானே வச்சிருக்குது. நடக்கும்போது வலிக்கு விழுகிறக்கா வச்சிருக்குது. இது ரொம்ப நாள் இருந்த கல்லு மாதிரி இருக்குதானே? ரொம்ப நாள்னா கிட்டத்தட்ட வந்து நான் பிறந்ததுலேருந்து காலேஜ் போகிற தட்டிக்கும் நீங்களாம் மெத்தையில கட்டிலன்னு படுப்பீங்க. இங்கே வந்த வசதியெல்லாம் கிடையாது. இந்த இவர் தான் அவங்க 25 வருஷம் காத்தவர். நைட்டும் பகலும் படுக்கிறது, தூங்குறது, உட்காந்து எழுதுறது எல்லாமே இவர் தான். இன்னமும் இருக்கார் அவர். கிட்டத்தட்ட இங்கே பால்வாடின்னுவோம். ஆமாம், அங்கே நீங்கள் ப்ரீகேஜி யூகேஜினா எங்களுக்கு பால்வாடி, அங்கன்வாடி. ஆமாம், அங்கன்வாடி 1வது படிக்கிறதுக்கு முன்னாடி அரை கிளாஸ், அதுக்கு பேர் அரை கிளாஸ் படிக்கிறதுலேருந்து இந்த கல்லில் தான் படுக்கிறது, தூங்குறது எல்லாமே. நம்மளுக்கு மெத்த கட்டுலாம் அந்த காலத்தில் கிடையாது. இவர் தான். எத்தனை வருஷமா இந்த கல் இருக்கு? நீ இப்போ என்ன 30 வருஷத்துக்கு மேலே இருக்குல்ல. இப்போ 30 வருஷம்னா 40 வருஷமா அந்த கல் இருக்கு. 40 வருஷம். 40 வருஷம். அது எப்படி நான் பாதுகாத்துட்டு பத்திரப்படுத்திட்டு வரீங்க? பாதுகாக்கல. கல் என்ன இது என்ன நம்ம பெய்யுது எதுக்கு நரம்போல பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வாட்டு கிடக்குறது தான். இதுக்கு முன்னாடி இங்கதான். ஆமா, இதுக்கு முன்னாடி இது மண் வீடா இருக்கிறப்ப வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம். வீட்டுக்குள்ள மண் வீட்டுக்குள்ள இருக்கும். சில நேரம் 2-3 வரலாம் படுக்கிற மாதிரிலாம். இதுல 2-3? ஆமா, எங்க அம்மாவும் படுத்தது, நான் படுத்துருக்கேன். பொத்தி படுக்கிறதுக்கெல்லாம் இப்ப மாதிரி போர்வை கிடையாது. அம்மாவோட சேலை தான். சிலர் கீழே என்னை படுக்க போட்டா உருண்டு போய் அடுப்புக்குள்ள போய் கிடப்பேன். அடுப்பு இப்படி வெளியே ரெடி பண்ணி வச்சிருப்பேன். ஆமா ஆமா, மண் எடுப்பேன். ஒரு மாதிரி கனகனன்னு இருக்கு குளிர்காலத்துல. உருண்டு இங்க கிடக்கும் பாய், காக்க விரிச்சம் படுத்திருப்போம். பாயெல்லாம் கிடையாது. உருண்டு கடைசியில பார்த்தா 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் பார்த்தா அடுப்புக்குள்ள போய் கிடப்பேன். உருண்டை வேலைதான் மொத்தமே, நம்ம ஹைட் வெயிட்லாம். அதனால இந்த கல்லு மேல படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சு 2 பக்கம் தலா அந்த மாதிரி வச்சு விட்டுறது, கீழே வந்துடாம. அதனால இது ஒரு நினைவு. இதுகிட்டலாம் வந்தா அப்படி உட்காந்தா அந்த நினைவு நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு சந்தோஷம். இங்க இருந்து அப்படியே அங்க பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். ஏதாவது உட்காந்து எழுதணும் அப்படின்னாலும் இங்க வரணும் ரொம்ப ஆசை. அந்த இதுக்காக இது பண்ணேன், என்னுடைய சுயத்துக்காக. அதாவது அடுத்த ஆளுக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்றத விட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது. புரியுது. நிறைய விஷயம் அது இதுன்னு பேசுவாங்க. பேசுனாலும் அதெல்லாம் குறைச்சிக்கிறதுக்கு, நம்மளை மனக்கவலேருந்து மீட்டுக்கிறதுக்கு இந்த இடம். நாங்கள் சோசியல் மீடியால முத்து அண்ணன் பார்க்குறோம், நகைச்சுவைகள் எல்லாமே பார்க்குறோம். முத்து அண்ணனுக்குள்ள இப்படி ஒரு பரிமாணமான ஒரு விஷயம் இருக்கு, உங்களோட வளர்ச்சிகளா இருக்கட்டும், ஒரு மாறுபட்ட ஒரு விஷயம் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது எங்க இருந்து, இல்லைன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து எப்படி? நம்ம பொதுவாக எளிமையாக தான் விரும்புவோம், எளிமையாக எப்பயும் இருப்போம். எங்கேயும் படுப்போம், எங்கேயும் தூங்குவோம். ஏன்னா அப்படி தூங்கணும் பார்த்தீங்களா, இந்த கல்ல தூங்கணும், கட்டில் தூங்க மாட்டேன்னா
இப்போ மெத்தையெல்லாம் நம்மளுக்கு போனஸ் மாதிரி தான். இதெல்லாம் இப்போ கிடைச்செல்லாம் போனஸ் வாழ்க்கை. அதை வச்சு நம்ம பிரமிப்போ அது நிரந்தரம்னு நினைக்கிறீங்க. நான் இப்பயும் இங்கே வந்து விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா இங்கே சுற்றி இருக்கிற அந்த வீட்டுக்கு பார்த்தியா இந்த 6 ஏக்கர் நான் விவசாயம் பண்ண இடம். இது எல்லாமே நீங்க விவசாயம் பண்ணேன். முள்ளுலேயே வேலி போட்டுக்கேன். முள்ளு கருவேல முள்ளு இருக்குல்லையா, அதை பூரா வெட்டி அப்படியே சுற்றி 4 ஏக்கருக்கு ஊண்டி அதான் வேலி. ஆடு மாடு உள்ள வராமல் இருக்குது. இங்க இருந்து அங்கே வரையும் தண்ணி பாய்ச்சி போவேன். பெரிய கிணறு பின்னாடி இருக்கு. அந்த கிணத்துல இறங்கி மோட்டர் சரி பண்ணிட்டு அதுல மீன் பிடிக்கிறது. காலைல ஸ்கூலுக்கு போறதுக்கு அதுலயே குளிக்கிறது. அதுல ஆமா மீன் எல்லாம் ஏகப்பட்ட மீன் இருக்கும். இப்படி முழுக்க முழுக்க கிராமிய வாழ்க்கை. 4 மணிக்கு மேல ஸ்கூல் விட்டு வந்து ஆடு மேய்ச்சி போறது. 4 மணிக்கு மேல ஒரு 5-6 ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் 4 மணிக்கு வந்துட்டா ஒரு 2 மணி நேரம் 6 மணி வரைக்கும் ஆடெல்லாம் மேய்ச்சி போயிடும். இப்படி ஒரு வாழ்க்கை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு கூட பார்க்க. ஆமா கோட் சூட் போட்டு ஃபாரினும் போறோம், ஆடு மேய்ச்சிருக்கு. அதுதானே இப்போ இந்த விஷயம் சொல்லும் போது சுத்தி இருக்க நபர்கள் தவம்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நானே தவன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அவங்க சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்துருப்பாங்க ஸ்கூல் போறதுல இருந்து. இப்போ உங்களோட வளர்ச்சியா இருக்கட்டும், இப்ப பார்க்கும்போது ஏரியா மக்களோட பேச்சு எந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஆரம்ப கட்டது எப்படி இருந்துச்சு சொல்லிக்கிறேன். ஒரு எல்லாம் உறவினர் எல்லாம் இருப்பாங்க. மாப்பிள்ளை தான், என் பங்காளி தான், என் தம்பி தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சிறிய சந்தோஷம். ஒரு காலத்தில் படிக்கும்போது அவங்க கூட சேராப்பா அவங்க கூட சேரான்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்த பக்கம் பத்திரிக்கை அடிச்சா அவங்க பேர் இல்லாமல் அடிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் தலைமையில் போட்டு அடிக்கிறாங்க இல்லையா. அப்போ இவங்க கூட சேரான்னு சொன்னவங்க இன்னைக்கு குழந்தை வளர்க்குறது மதுரமுத்து மாதிரி வேறண்டா படிச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரோல் மாடலில் மாறிடுச்சோம் பார்த்தியா. அதில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக. ஆனால் அதே போல மக்களை மகிழ்ச்சி படுத்துறத தவிர வேற எந்த வேலையும் பார்த்தே இல்லை. இது பூராமே இந்த புல்லு இல்லு இந்த கட்டடம் எல்லாமே அடுத்த சிரிக்க வச்சு யாரையும் சிரமப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம இன்னொரு இதுல கமிஷன் வாங்கியோ இல்ல ஒரு இதுல லாபம் பார்த்தோ இல்ல வட்டிக்கு விட்டோ முழுக்க 3000 பேர் இருப்பாங்க சார். 2 மணி நேரம் பட்டிமன்றம் நடத்துங்கன்னா நல்லா சிரிச்சானா 3.5 மணி நேரம் வரைக்கும் பண்ணியிருப்போம். அப்படி மனசார் சிரிக்க வச்சு சம்பாரிச்சல கிடைக்கிற மன திருப்தி, அதுல வாழ்ற வாழ்க்கை, அதுவும் ஒரு புண்ணிய வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. இப்போ சமீபத்துல உங்களோட அசத்த போகுது, ஆரம்பத்துல இருந்து அசத்த போகுது யாருல மதுரமுத்து முதல்ல கலக்கு போயாரு 2005 2007 தான் அசத்த போயாரு. ஓகே. அப்ப 2005 இன்னைக்கு 20 வருஷம் ஆச்சு. கலக்கு போயில 40 வாரம், அசத்த போயில 200 வாரம். எந்த யூடியூப் எதுவும் ரெஃபர் பண்றதுக்கு வழி எதுவுமே கிடையாது. புத்தகங்கள்ல படிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு அன்ரிசர்வ்ல போய் பஸ்ல இப்ப மாதிரி போர்வையெல்லாம் கிடையாது. 13 மணி நேரம் போகணும், 14 மணி நேரம் போகணும். மதுரையில இருந்து சென்னைக்கு பஸ்ல. அப்போலாம் பஸ்ல ஒன்வே தான், போர்வே கிடையாது. இந்த சிரமங்கள்லாம் இளைஞர்கள் இன்னைக்கு கொஞ்சம் எடுக்கணும். சும்மா ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிடாது. உழைக்கணும், நிறைய கஷ்டப்பட்டு வாசிக்கணும், தயார் பண்ணிட்டு இருக்கணும், தனியாக புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், புதிய தகவலை மேடையில் சொல்லணும், ஆசைப்படணும். எனக்கு சீமானந்தன் கூட நேற்று சொன்னார், நிரம்ப தமிழ்ல கிடக்கு தம்பி, தேடி எடுத்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நீங்க அப்படின்வாரு. அது மாதிரி அவ்வளோ கிடக்கு தமிழ். சும்மா அதெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். பட்டிமன்றத்துறை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அடுத்து நீங்களாம் கேட்டிருக்கணும், அடுத்த இளைஞர்கள் நானா சொல்லிட்டேன். இந்த மாதிரி உழைப்பும் கொஞ்சம் கஷ்டப்பட நினைச்சோம்னா அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி வர்ற சந்தோஷம், ஒரு புகழ், ஒரு பணம் கிடைக்க வச்சு அதான் மகிழ்ச்சி. எடுத்தோடனே புகழ் அடைஞ்சது. நடுவுல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நடுவுல ஒரு பிரேக்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும். நம்ம கலக்க போகுது யாரு, அசத்த போகுது யாரு, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நடுவுல ஒரு பிரேக் ஒண்ணு இருக்கும். நடுவுல மதுரமுத்துனா யாருன்னு தெரியாத அளவுக்கு நடுவுல ஒரு பிரேக்லாம் உங்களுக்கு வந்திருக்கானே, அந்த பிரேக் எப்படி சமாளிச்சீங்க, எப்படி அதுல இருந்து ஓர்க்க முடியுங்க? பிரேக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் மேடைகள்ல தான் எனக்கு எப்பயும் வாழ வைக்கிறது. சினிமா அப்பப்பதான், இப்ப கூட 2 படங்கள் நல்ல படமா பண்ணிட்டு இருக்கேன். சினிமா கொஞ்சம் தான். மேடைகள் தினந்தோறும் எனக்கு எப்பயும் போல இருந்துகிட்டே 2 வருஷமாவே. அதனாலதான் நான் இப்ப ஒரு 103 நாடுகள் சொன்னேன் பாத்தியா. அது எதனாலன்னா அப்ப போயிட்டே இருக்கும். நம்ம ரசிக்கிறதுக்குன்னு ஒரு மக்கள் உண்டு. அதனால நம்மளுக்கு இடையில என்னன்னா கொஞ்சம் தொய்வா இருந்துடலாம். அசத்த பேர் முடிச்சதுக்கு பின்னாடி அடுத்து மறுபடியும் விஜய் டிவில கலக்கு பேர் வர்றது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் இருந்தோம். 2-3 வருஷம் சின்ன தொய்வா இருந்திருக்கும் மொழிய. மித்தபடி எப்பயும் போல மேடைகளை நான்
அந்த ஆளுமை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே. இப்போ நீங்க இந்த இப்போ சொல்லிட்டு இருந்த நேரத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது தமிழ் பற்று ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு முக்கியமான நபர். இப்போ பிக் பாஸ்ல வரைக்கும் போயிட்டு ரொம்ப கலக்கிட்டு இருக்கு முத்துக்குமரன் அவங்க. இந்த கோயில் இது கூட வந்திருந்தாங்க. அவரோட தமிழ் பற்று மேடை பேச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்களே. ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அங்க இருந்திருக்கலாம் முத்துக்குமரன் கிட்ட. என்ன விஷயம்? முத்துக்குமரன் மாதிரி நல்ல உழைப்பாளியும், அது அவங்க வீட்டில் பண்ற அவங்க அம்மா பண்ற பெரிய சப்போர்ட். புத்தகங்கள் கொடுத்து வாசிக்கிறான்னு சொல்றது இதெல்லாம் நம்ம வீட்டில் ரொம்ப நடந்தது. அந்த புத்தகம் கொடுத்தவர் நிறைய வீட்டில் என்கரேஜ் பண்ணாங்க. சப்ஜெக்ட் பாட சப்ஜெக்ட்னா அது மட்டும் தான் இருக்கும், இப்படித்தான் இருப்பாங்க இல்லையா. அவங்க அதைக்கும் வெளியே போய் இதெல்லாம் பண்ணிடா அப்படின்னு சொல்லி என்னுடைய பட்டிமன்றங்களை தம்பி நிறைய வந்து பேசியிருக்காரு. என்னுடைய பட்டிமன்றங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய மேடைக்கு வந்திருக்காரு. அப்பயே பார்த்துருக்கேன். ரொம்ப ஆழமான விஷயத்த நல்ல அழுத்தமான தமிழ்ல தெளிவா ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தெளிவு வருது. அது அழகா செஞ்சார். அப்பயே நினைச்சேன் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. தமிழ் பேச்சில் அதே மாதிரி அவர் பண்ண 2-3 வீடியோ நல்ல தொடக்கத்தில் பண்ணது பெரிய பரபரப்பாச்சு. அதுக்கடுத்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, நல்ல ஒரு கலைஞர், நல்ல ஒரு திறமைசாலி, தமிழ் பற்றாளன் அப்படின்றத பிக் பாஸ் நிரூபிக்கிறதுக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இங்க என்ன இருக்கோ அதான் மக்கள். நம்ம நடிச்சோம்னா மக்கள் நடிச்சிருக்கலாம். அது இப்போ இந்த கோயில் இதெல்லாம் தாண்டி இது என்ன இதுனா இது வீடா இருந்தது. வீடா இருந்தது. வீடு சின்ன வீடு தான். உள்ள போய் பார்ப்போம். 10க்கு 10. இதை வந்து புத்தக அறையாவோ இல்லை இதை புத்தக அறையாவோ மாற்ற போகிறோம். இது பசங்கள் படிக்கிறதுக்கு. ஆமாம், இதுதான் நான் வந்து ஆரம்பத்தில் இருந்த வீடு. இவ்வளோதான் மொத்த வீடு. மொத்தமா இதுதான் இருந்துச்சு. ஆமாம். எப்படின்னா மொத்தம் அது கூட கிடையாது, இதுதான். இவ்வளவுதான் இருந்துச்சு. இவ்வளவுதான். இது வந்து பம்பிச்சிட்டு கிடக்கு. இப்போ பூசி வெள்ளை அடிச்சிருக்கோம். இது பின்னாடி ஒரு சன்னல் இருக்கும். இந்த இடத்துல சன்னல் தெரியுது. பின்னாடி ஒரு பெரிய கிணறும் இது பம்பு செட் வைக்கிறதுக்குன்னா மோட்டர் வைக்கிற ரூம். மோட்டர் ரூம்ல தான் வாழ்ந்தது. எத்தனை வருஷம்? 25. காலேஜ் படிக்க தட்டிக்கு தான். இவ்வளவுதான் இருந்துச்சு. இவ்வளவுதான். 12க்கு இதுக்குள்ளே வாழ்ந்துருக்கேன் பாருங்க. அப்புறமேல கொஞ்சம் முன்பக்கம் இழுத்து மண்ணிலே இதுக்கு வீடு கட்டி அது கொஞ்சம் முன்னாடி இழுத்து அந்த கல் சொன்னேன் பாருங்க. அந்த கல் இதுக்குள்ள இருந்துச்சு. இதுக்குள்ளதான் கிச்சன்லாம் எங்கன்னா இருந்துச்சு. கிச்சன்ல வெளியே அது ஒரு தாழ்வாரம் கிராமத்துல தானே. கிராமத்து கிச்சன்லாம் ரொம்ப அடுப்பு தான் வெளியே இருக்கும். இந்த இடத்துல எல்லா காய்கறி இருக்கும் தோட்டத்திலே. அப்படியே பிடிங்க அப்படியே குழம்பு வைக்கிறது தான். பீரோ கட்டெல்லாம் கிடையாது. பெரிய முட்டி இருக்கும். அதுக்கு மேல சின்ன பானையா அடுக்கி வச்சிருக்கோம். படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு பானை உடஞ்சுன்னா பூரா நான் கோவத்தில் எங்கள் அம்மாவோட சண்டை வரப்ப அடிப்பானை ஒரு எடுத்துவேன். மேல இருந்து அப்படியே வரிசையாக கோவத்துக்கு ஐயோ உடச்சிட்டானே அரிசி பருப்பு எல்லாம் கலந்துரும். ஒரே ஒரு தகரப்பெட்டி இருக்கும். அதுக்குள்ளதான் வருஷத்துல ஒரு சட்டை. அந்த சட்டையை போடுறதுக்கு அவ்வளவு சந்தோஷம். போட்டு திருவிழாவுக்குள்ள போயிட்டு அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வரணும் அப்படின்னு அந்த புதுச்சட்டை போடுறதுல ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி இதுதான் ஒரு சின்ன டேப் ரெக்கார்டு வாங்கன்னு சொல்லி இந்த சேனல்ல வச்சு பாட்டு கேட்பேன். கேசட் அப்போ முன்னாடியே கேசட் வாங்கிடுவேன். 5 ரூபா தான் அந்த கேசட்டு. அந்த கேசட்டை வாங்கிட்டு பாட்டு கேட்டு வாழ்கிற வாழ்க்கை இப்படித்தான் ஆரம்பிச்சது. மொத்த வீட பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து என்னவா மாற்ற போறீங்கன்னா இதில் தான் லைப்ரரி வைக்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை. லைப்ரரியோ பசங்க சொன்னேன்ல, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு 10 பசங்கள் பேரண்ட்ஸ்லாம் பசங்க கூட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம் ஆமாம். அது இங்கே தான் இது லைப்ரரியாக மாற்ற லைப்ரரியோ இல்லை இவங்களை அங்கே வச்சுட்டு அதை லைப்ரரியாவோ அந்த ஒரு ஐடியா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு இங்கே படிக்க வச்சு பராமரிக்கிறதுனால ஒரு இன்கம் வேணும் இல்லையா? அதுக்காக இங்கே ஒரு அப்பள கம்பெனி மாதிரி சின்னதாக வச்சு முதியோர்கள் முடியாதவங்களை அங்கேயே தங்க வச்சு அந்த இன்கம் அவங்கள விடுதி அப்படின்னு ஒரு ஐடியா. இதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்தடுத்து செய்யுது. எனக்கு இது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி செய்யறதுக்குன்னு ஒரு மனசு வந்தாங்க. அது உங்ககிட்ட இருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை நம்ம நிறைய அசையும் சொத்து வச்சிருக்கோம், அசையாத சொத்து வச்சிருக்கோன்றோம். ஆனால் நம்ம பாடி அசையும் தட்டி தானே அந்த சொத்து அவங்க யூஸ் ஆக போகுது. நடிகர்த்தலம் சொன்னார்ல பாரதிராஜா பார்த்து பெரிய வீடாக கட்டாரா. எனக்கு ஒரு தடவை நெஞ்சு வலி வரப்ப தண்ணி கேட்டேன் சம்சாரத்துட்ட. அவ்வளோ ஒரு வீட்டில் கேட்கலடா தண்ணி. அப்போ தான் நினச்சேன் பெருசாக வீடு கட்டக்கூடாதுன்னு. இப்போ பெரிய பெரிய ஆளுகள்லாம் நிறைய வாழ்க்கையில் யோசிக்கிறாங்க. அந்த நேரம் என்ன தேவை?
அப்படின்ற போது இப்போ எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம் நான் உங்கள்கிட்ட நின்று ஒரு பேட்டி கொடுக்குற அளவுக்கு இருக்கேன்ல, அது மாதிரி நம்ம ஏதாவது புண்ணியம் செஞ்சுட்டு போகணும். இது மாதிரி தான் ஒரு பெரிய கிணறு, ஓ விவசாயம் பார்த்து தண்ணியில் குளிச்சு மரத்தில் ஏறி மீன் பிடிச்சி இருந்த வாழ்க்கையில் நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல நிம்மதி இருந்துச்சு. ம் 10 மணி நேரம் தூங்கணும். ம் ஆனால் இன்னைக்கு அதான் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அங்கே இங்கே ஷூட்டிங்கு, இப்போ இங்கே பட்டிமன்றன்ட்டு 3 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயம் போயிடுச்சு. அதனால் ஒரு பக்கம் இது இப்படி கிடைச்சா கூட, புகழ் கிடைச்சா கூட நிம்மதி கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது. ஒன்று இழந்தா தான் ஒன்று பெற முடியும். இது இப்போ இங்க வர்றதுன்னு உங்களுக்கு டைம் இருக்கும், ஷெடியூல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கும்ல, எப்படி மேனேஜ் பண்றீங்க இங்க வர்றதுக்கு? வந்து ஆகணும். இல்ல பராமரிக்கிறதுக்குலாம் இருக்குல்லண்ணே, சுத்தம் பண்ணி பராமரிக்கிறது. ஆமாம், நம்மளை ரெப்ரெஸ் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆ நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்கு அப்பப்போ வந்து ம் அதுக்கு இந்த இடத்த பயன்படுத்தும். சூப்பர்.